நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கி எவ்வளவு இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தங்கச்சிக்காக உழைக்கிற அண்ணனுங்க இல்லையா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இளைஞர்களெல்லாம் இப்போ யாரும் வெளியில் சொல்கிறதில்ல. நான் அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு புரோட்டாவும் சிக்கனும் ஆர்டர் பண்ணேன். கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு இளைஞர். வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். என்னையவே பார்த்துட்டு இருந்தார். கொடுத்துட்டீல தம்பி, கையெழுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் ஒரு வார்த்தை ரொம்ப நாளாக பேசணுன்னு ஆசைப்பட்டேன்யா, பேசுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுதார். ஏன் தம்பி, என்ன வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லைங்கய்யா, நான் கோயம்புத்தூரில் பிஹெச்டி காலேஜில் பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் ஐயா. ஆனால் ராத்திரியில் இந்த ஹோட்டலில் இந்த வேலை விடிய விடிய நான் பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு நான் காலேஜுக்கு போனேன். நான் இரவு முழுவதும் சம்பாதிச்ச அந்த சம்பாதித்தத்தில் தான் நான் காலேஜிலே இது வரைக்கும் 5 வருஷம் படித்து முடித்தேன். இது யாருக்காகவும் இல்லை, என்னை பெத்த தாய் சுகம் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள மீண்டும் இந்த உலகத்திற்கு என்னுடைய சுகத்தோடு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி அழுதான். பார்த்தீங்களா, அந்த இளைஞனை இன்றைக்கி நான் சிந்தித்து பார்க்குறேன். கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் பெத்த தாய்க்காக இரவு முழுவதும் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு பகலில் கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நடைமுறை வாழ்க்கையில் இன்றைய இளைஞர்கள் எப்படி வாழ்கிறார்கள்னு சிந்திச்சு பாருங்கன்ட்டு. சாப்பிடக்கூடிய நேரம் எது அப்படின்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு டாக்டர் சொன்னார், நிறைய உணவு இருக்கிறவனுக்கு சாப்பிட்ற நேரம் எது தெரியுமா? நிறைய உணவு இருக்கிறவனுக்கு சாப்பிட்ற நேரம், பசி வர்ற நேரம் தான் அவனுக்கு சாப்பிட்ற நேரம். உணவே இல்லாமல் வறுமையில் இருக்கவனை அவனுக்கு சாப்பிட்ற நேரம் எதுன்னு கேளுங்க, அவன் சொல்லுவான், எப்போ சாப்பாடு கிடைக்குதோ அதுதான் எனக்கு சாப்பிட்ற நேரம். பசி வருதோ இல்லையோ, சாப்பாடு கிடைக்கிற நேரம் தாங்க எனக்கு சாப்பிட்ற நேரம். நோயாளியை கேளுங்க, அவன் சாப்பிட்ற நேரத்தை அவன் தீர்மானிக்க முடியாது, டாக்டர் தான். சாப்பிட்றதுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுத்துருவார். இவன் சாப்பாட்டை விட்டுட்டு மாத்திரையை தான் எப்போ சாப்பிட்றதுன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இதைத்தான் சாப்பிட்ணும்ட்டு அப்படியே தட்டில் வச்சு இவ்வளவு சோறு, இவ்வளவு பருப்பு, உப்பு இல்லாமல் புளி இல்லாமல் காரம் இல்லாமல் வச்சுருப்பேன். சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். ஆனால் சாப்பிட்றது 1 கிண்ணம் சோறு, உப்பு இல்லாத பருப்பு, எதுவுமே இல்லாத ஒரு ரசம், பச்சை தண்ணி, அதை ஊற்றி அந்த பருப்பை ஊற்றி 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு. 3 நேரம் இதை திங்க சொல்கிறாங்களே, வேறு ஏதாவது மாற்றி தின்னா அதுதான் கடைசி சாப்பாடுன்னு வேற சொல்கிறாங்க. இந்த பொழப்பு அவசியம் தேவையாங்கிறார். அவருக்கு சாப்பாட்டு நேரத்தை தீர்மானிக்கிறது வேற. அதனால் யார் பசியோடு இருக்கிறார்களோ அப்போ எவன் சாப்பிட்றானோ அப்போ தான் அந்த சாப்பாட்டுக்கே ருசி அதிகம். பசி ருசி அறியாதுங்கப்பாங்க. அதனால் கற்பனையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் இன்றைக்கி நம்மளை வயிற்ற நிரப்புறதில்ல. இன்றைய இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலா, நடைமுறை உலகிலா? ஐயா, ஒரு மீத்திரமானவனுடைய கற்பனை, ஒரு மீத்திர இளைஞனுடைய கற்பனை மார்க் லெவலில் அப்படி இருக்கு. ஒரு சராசரி இளைஞன், ஒரு சராசரியை விட பின்தங்கியவனுடைய கற்பனை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருத்தன் சொல்கிறான், கடவுளே, முதல் உலகப்போர் வந்துச்சு, 2ஆம் உலகப்போர் வந்துச்சு, 3ஆம் உலகப்போர் மட்டும் வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொன்னான். கடவுள் கேட்டார், ஏண்டா தம்பி, உனக்கு உலகத்து மேலே இவ்வளவு ஒரு பற்றா, இவ்வளவு ஒரு அன்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை கடவுளே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஏற்கனவே வரலாற்று படத்தில் ரொம்ப வீக்கு, இதில் முதல் உலக போர் 2ஆம் உலக போர் மட்டும் இல்லாமல் 3ஆம் உலக போரையும் சேர்த்துல நான் படிக்கணும் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், ஐயா, நடைமுறையில் உள்ள ஒரு பாடத்திட்டம் எப்படி தெரியுமா தெரியுது கற்பனையா? ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஒரு கழுதை சுமை தூக்குகிறான், ஆற்றங்கரைக்கு இல்லை பள்ளிக்கு, திட்டமிட்ட கொலை என்றே எண்ணினான் புதிதாக வந்திருக்கும் பாடத்திட்டத்தை. கல்வித்தாயாக கருதப்படும் சரஸ்வதியின் கையில் உள்ள வீணை போய் கிட்டார் உள்ளதாய் உணர்ந்தான். பாய்ஸ்லாவும் சார்லஸ்லாவும் அவனை சாராக்கிவிட்டது. மிகச்சிறியதாக இருக்கும் ஆட்டமோ அவனை ஆட்டம் காண வைத்தது. ஆங்கிலம் படிக்கும் பொழுதெல்லாம் அவன் 1947க்கு முன்னிருப்பதாகவே நினைத்து கொண்டேன். பார்த்தீங்களா ஐயா,
ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு கல்வி பாடத்திட்டம் ஒரு மாணவனுக்கு ஒரு இளைஞனுக்கு எப்படி கற்பனை தெரியுது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவனுக்கு வந்து கற்பனை கல்வி வந்து எட்டாக்கனியாக இருந்தாலும் கூட அவன் கற்பனை பண்ணுறான் இல்லையா, அதுதான் எங்கள் கற்பனை இன்னைக்கு. நான் கேட்டேன், எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனை பற்றி கேட்டேன், என்னடா தம்பி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இல்லையாடா உனக்கு, வாழ்க்கையில் ஒரு கற்பனை இல்லையா உனக்கு, நீ என்ன கற்பனை கண்டது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி தெரியுமாடா உலகம் போயிட்டுருக்கு, உலகம் எப்படி தெரியுமா போயிட்டுருக்கு, ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, ஃபாதர் ஆஃப் சுவாலஜி, ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இப்படி போய்கிட்டு இருக்குடா தம்பி, உனக்கு ஒன்று இப்படிலாம் கற்பனை இல்லையான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொல்கிறான் அவன், ஏன் மிஸ் இல்லை, இவங்களோட கற்பனை எல்லாம் உயிரே இல்லாததுக்கு ஃபாதராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நான் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருக்கேன், உயிரே ஒரு குழந்தைக்கு ஃபாதராக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஐயா, இந்த கடலோட ஆழத்தை விட காலேஜ் பசங்களோட கற்பனையோட ஆழம் ரொம்ப பெருசு. அவங்களோட கற்பனை சொல்லியே ஆகணும். அதில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த சங்க இலக்கியத்தை பற்றி எழுதுனானா நம்ம ஆளுக்கு எதுவுமே தெரியாது, பக்கத்து கிளாஸில் உள்ள சங்கீதாவை பற்றி எழுதுனானா பக்கம் பக்கமாக எழுதுவான் பயம். சங்கீதாவை பற்றி எழுதுறான் பாருங்க, அழகா முகவெட்டு, அழகா முகவெட்டு, அல்லவா ஹேர் கட்டு, வலமா உடற்கட்டு, வளைவா மைப்பொட்டு, எடுப்பா டிஷர்ட்டு, சிரிப்போ முல்லை மொட்டு, உரசுது பூக்கள் உன்னை தொட்டு, நீதான் நண்பை என் டார்கெட்டுங்கிறான். ஆடாடாடாடாடா அம்மா, நீ சினிமாவுக்கு பாட்டு எழுதலாமா? என்னைக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு 4 வரி பேச ஆரம்பிச்சிட்டியோ கவிதை, நீ சினிமாவுக்கு பாட்டு எழுதலாம். இந்த நாளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? மார்க்கெட்டு என்னென்னமோ, ப்ராக்கெட்டு, துணிக்கட்டு, பணக்கட்டு, என்னென்னமோ சொன்னாங்க. ஐயா, எங்கள் ஸ்கூலில் கேஜி கிளாஸுக்கு அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தாப்புல, அட்மிஷன் போடுன்னு சொல்லிட்டு வந்தார். வந்து உட்கார்ந்தாரு. என்ன சார் பேர் என்னன்னு கேட்டேன். சுரேஷ்னா. அப்படி சரின்னு எழுதி வச்சுக்கிட்டு, உங்கள் குழந்தையோட பேர் என்ன சாருன்னு கேட்டேன். இன்னும் வைக்கல மேடம்னார். சரி ஓகே, நியூமராலஜி படி பார்த்துக்கிட்டு வைப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, என்ன சார் ஆண் குழந்தையா சார் பெண் குழந்தையா சாருன்னு கேட்டேன். தெரியலைன்னுட்டார். அதுக்கப்புறம் உங்கள் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்களா சாருன்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னுட்டார். என்ன சார் பர்டிகுலர்ஸே சொல்லாமல் எப்படி சார் அட்மிஷன் போடுறதுன்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை மேடம், எங்கள் மிஸ்ஸஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 8 months ஆகுது, இன்னும் 2 மாதத்தில் குழந்தை பிறந்தரும் 2 வருஷம் கழித்து நாங்கள் உடனே சேர்த்துக்கிறேங்கிறார். அப்போ ஒரு கருவில் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கணும், அந்த குழந்தையோட லைஃப் ஸ்டைல் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கற்பனை பண்ணுறாரு. அப்படின்னா அப்படிப்பட்ட கற்பனை யுகத்தில் தானே நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். காதல் ஐயா, உங்களுக்கு காதல் வந்திருக்குங்களா? அது எப்படியா வராமல் இருக்கேன்? காதலிக்காதவன் மனுஷனே கிடையாதுயா, எல்லாருக்கும் வரும். மனுஷன்னு பிறந்தா காதல்ங்கிறது வராமல் இருக்காது. எப்படி பசி தாகம் இருக்கோ அதே மாதிரி அதுவும் அதோட சேர்ந்த ஒன்று தான். ஐயா, உங்களுக்கு காதலிக்க யார் யா சொல்லி கொடுத்தா? இதுக்கு ட்ரைனிங் சென்டர் வேறு வச்சுருக்காங்களாக்க? இல்லையா, எனக்கு 5ஆம் வகுப்புல தமிழ் பாடம் எடுத்த எங்க தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரியா. அப்படியா? ஆமா. யார் அந்த வாத்தியாரு? எங்க ஊர்ல இருக்காருயா. பரவாயில்லையே, இவ்வளவு நல்ல பாடம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. சங்க காலத்துல வாழ்க்கைய அகம்புறம்னு சொல்லி பிரிச்சாங்களாம். அகம்னா காதல் வாழ்க்கை, புறம்னா போர் புரிகிறதாம். அகத்தை எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? மேகம் இடு தூது, தலைவன் தலைவியை பார்த்து மேகத்து விதமாக தூது விடுதல். தன்னுடைய காதலை மேகத்து மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்படி என்னை காதலிக்க சொல்லி கொடுத்ததாயா. அந்த மேகமிடு தூதும் காகமிடும் தூதும் தான் இன்னைக்கு இமெயிலையும் நாங்க வாட்ஸ்அப்லையும் பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டரா விட்டுட்டு இருக்கோம் ஐயா. இதுதான் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை தான் நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கோம். கற்பனை உலகளை காதலிக்கல ஐயா. அந்த காதல் அந்த நேரத்தில் தோன்றதானயா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி பண்ண முடியுது. இந்த உலகத்தில் நான் வர முடிஞ்சதுங்கல்ல. அப்படிப்பட்ட காதல் நடைமுறை உலகில் நல்லதுதான் ஐயா. எங்களுடைய இளைஞர்கள் வேணாம், கற்பனை உலகில் காதலிக்கலாம். நடைமுறை உலகு என்று வரும்பொழுது அம்மி மெதித்து அருந்ததி பார்த்து அச்சதை தெளித்து 2 மனங்கள் ஒன்று சேர ஒரு மனமாய் திருமணம் நடக்கிறது என்றால் அது நடைமுறை உலகில் தான் நடக்குது. கற்பனை உலகில் கல்யாணம் பண்ண முடியுமா? வாழலாம் முடியுமா? எதுவுமே நடக்காது ஐயா. திருமணம்னு சொன்னோன்னு தான் ஐயா, என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு கற்பனை இருக்கு, அதை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும். இந்த வேலை வேறையா எனக்கு? செம்போடையில் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வந்ததுக்கு இப்படி ஒரு வேலை எனக்கு கொடுக்குற. சரி பரவாயில்ல, இப்படி ஒரு நல்ல இளைஞனுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன உன் ஆசை, அதையாவது சொல்லு. உங்களால் மட்டும்தான் ஐயா செய்ய முடியும். எனக்கு அப்படி ஒரு ஆசை. சொல்லுங்க தம்பி. சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்க. வெக்கப்படக்கூடாது. ஒன்றும் நான் வெக்கப்படல. சிரிக்கக்கூடாது. சிரிக்க மாட்டேன் ஐயா. நான் பொண்ணா மாறணும். சரி, பொண்ணா மாறி எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு ஐயா. எனக்கு பிடிச்சது இந்த உலகத்திலே யாரு தெரியுமாங்க?
உங்களோட பேச்சு பிடிக்கும்யா, உங்களோட மீசை பிடிக்கும்யா, உங்களோட கண்ணு இருக்கே அதான் என்னை சுண்டி இருக்குது. இப்போ ஐயா, என்ன சொல்ல வர்ற நீயே? பொண்ணா மாறணும்னு சொல்லிட்ட, உங்கள் மீசை பிடிக்குது, உங்கள் பேச்சு பிடிக்குது, உங்கள் கண்ணம் பிடிக்குதுன்னாக்க இப்போ என்ன அர்த்தத்தில் நீ வாரன்னு எனக்கு புரியலையே. சொல்லிடு, ஓப்பனாக சொல்லிடு, நடைமுறைக்கு வா. ஐயா, கற்பனையா நான் ஒரு பொண்ணா மாறி உங்களை இவ்வளவு லவ் பண்றேனே உங்களுக்கு தெரியலையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பெக்கணும், அதுவும் சிங்கக்குட்டியா ஆம்பளை பிள்ளையா பெக்கணும் எனக்கு ஒரு ஆசையா. என் நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் அவரை ஒரு பொண்ணாக கற்பனை பண்ணி நாங்கள் 2 பேரும் ஜோடியாக மாலை போட்டு செம்போடையில் ஒரு கோயில் வாசலில் வாரம்னு வச்சுக்கிறோங்க. அதை கூட கற்பனை பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பாருங்கள், இப்படி ஒரு மனைவியை வச்சு நான் எப்படி வாழ்கிறது? பைக்கில் வச்சு கூட்டி போக முடியுமா? பஸ்ஸில் 2 டிக்கெட்டு கேட்பேன், நான் என்னால் எடுக்க முடியுமா? எங்கே போய் சுடிதாருக்குன்னு அளவுக்கு போகிறது? எந்த கடையில் போய் சீலையை வாங்கிறது? உண்மையிலே குடும்பம் நடத்தினா என்ன ஆகும்னுங்கிற அதீத கற்பனைக்கு போயிட்டேன் தம்பி. உங்களால் அந்த கற்பனையில் ஒரு 10 நிமிஷம் என்னால் உங்களால் குடும்பம் நடத்த முடியலையே. கற்பனை 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 என்று சொல்லி இந்த இளைஞர்கள் எவ்வாறு இந்த நாட்டை முன்னேற்ற முடியும்? நடைமுறை வாழ்க்கையில் எனக்குன்னு எங்கேயோ பிறந்த அம்சவள்ளி அம்சமா காத்துட்டு இருப்பா, அவளோட தான் ஏன் நடக்கும், உங்களோட நடக்காது, கவலைப்படாதீங்க. ஐயா, இறுதியா ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஐயா. கற்பனை என்பது கடல் வத்தி கருவாடு திங்கலாம் என்று கொக்கு குடல் வத்தி செத்துச்சான். இதுதான் கற்பனை உலகில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை. நடைமுறை வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? எங்களுடைய நடைமுறை இளைஞர்களை கற்பனை என்னும் கடலில் நீங்கள் கட்டி தூக்கி போட்டாலும் அவர்கள் கட்டுமரமாகத்தான் மிதப்பார்கள். நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், ஒரு பொழுதும் கவிழ்ந்து விட மாட்டார்கள். நடைமுறை உலகத்திலே தான் எங்களுடைய இளைஞர்கள், இன்றைய இளைஞராக இருந்தாலும் சரி, என்றைய இளைஞராக இருந்தாலும் சரி, நடைமுறை உலகில் தான் இந்த உலகில் வாழ முடியும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் தலையோ திங்கள், உன் தலையோ திங்கள், உன் கண்ணோ செவ்வாய், உன் மூக்கோ புதன், உன் பல்லோ வியாழன், உன் உடம்போ வெள்ளை, ஆக மொத்தத்தில் நீ ஒரு சனி. அப்படியே கவிதை. அதாவது பரவாயில்ல, எரும மாட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்ன தெரியுமா ஐயா? இன்னும் எத்தனை கேள்வியா வச்சிருக்க இதே மாதிரி? எரும மாட்டை தண்ணிலேருந்து கிளப்புறதும் பொண்டாட்டி அப்பா வீட்டிலேருந்து கிளப்புறதும் ஒன்று தான் ஐயா. அதாவது பரவாயில்ல, இப்போ இளைஞர்கள்லாம் எப்படி தெரியுமா கனவு காட்டுறாங்க? சிம்ரனு, ஐஸ்வர்யா, நயன்தாரான்னு. ஆனால் கிடைக்கிறது ஃபுல்லாக அந்த அத்தை மக மாமா மகன் தான். அடே அத்தை மக மாமாட தீபாவளி பொங்கலுக்குலாம் வருஷம் கொடுக்கறது போவாங்க. அடே நான் அப்பா சொல்லணும் மற்ற வீட்டுக்கு, அப்பா நான் வரேன், அம்மாட்டா ஐயா மாமா நான் வரேன் மாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கொடுக்குறா பாருங்க. அத்தை மக ஒன்று நினைச்சி அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து விட்டேன், அடிய உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே, நான் வெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை அப்படி கொடுக்குறாயா பாட்டு. 2020 இந்திய நாடு வல்லரசு நாடாக வேண்டும். அதெல்லாம் நீங்கள் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். ஒரு முறை வந்தால் அது கனவு, ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் ஐயா. கருப்பா இருக்கணும் கவலைப்படுற ஆம்பளையும் சரி, வெள்ளையா இருக்கணும் ஆணவப்படுற பொம்பளையும் சரி, ஒழுங்கா இருந்த சரித்திரமே இல்லையா ஐயா. காதல் என்பது கருவாடு மாரி, ஊருக்கே நானாலும் திங்கிறவனுக்கு ருசியா இருக்கும் ஐயா. எங்க இருந்துடா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? காதலுக்கு ஒன்றைய மாதிரி யாருமே விளக்கம் கொடுக்க முடியாதியா. காதலுங்கிறது கருவாடு மாதிரியா, ஊருக்கே நாருமா, திங்கிறவனுக்கு ருச்சியாக இருக்குமா? அடே அப்பா ஐயா. மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும், மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும், ஆனால் விவசாயம் அழிந்தால் இந்த உலகமே அழிந்து விடும் ஐயா. அதாவது பரவாயில்ல, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் எப்படிமா இருக்காங்க? ஒரு அப்பாச்சி பல்சர் எடுத்து வேண்டியது, ஊருக்கு ஊர் எல்லாம் நின்று வேண்டியது, கேட்டால் அவள் லவ் பண்ணுறேன்னு அதுன்னு சொல்கிறான். அதுதான் 1991 லவ் ஒன் சைட் லவ் ஸ்டோரின்னு பாட்டு போடுறான். நாளையிறேன் நாயாளையிறேன் நாளையிறேன் நாயாளையிறேன், பொட்டு வச்சு பூ முடிச்சு ஒத்தையில் போற உள்ள
தட்டுக்கட்டு நிக்கிறண்டி முச்சந்தில நானும் பொண்ணேன் என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறண்டி உன்னோட சிரிப்பு தான் என்ன கொல்லாம கொல்லுதடி நான் அங்க இனிப்பேன் இங்க இனிப்பேன் எங்க இனிப்பேன் ஒன்ன தேடி நான் அலையிறேன் நாயா அலையிறேன் அப்படி கொடுக்குறாயா. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கிறோம், பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கிறோம், இறக்கும் போது பிறரை அழுக வைத்து இருக்கிறோம், இருக்கும் போதாவது பலரை சிரிக்க வைத்து வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். அதில் கடைசியில் ஒரு வரி கொடுத்துருப்பாங்க ஐயா. எல்லாருக்குமே நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இன்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், அதை மறைச்சு தான் நடைமுறை வாழ்க்கையில் இன்பத்தோட வாழணும்னு போராடி வாழ்கிறாங்க பாருங்க. யாருக்கு இல்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம் அப்படின்னு அழகாக கொடுத்துருப்பாங்க ஐயா. ஒவ்வொரு இளைஞனும் நடைமுறை வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லையா, இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆண்மகன் இருப்பான், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆண்மகன் இருப்பான். என்ன தெரியுமா நினைப்பான் ஐயா, கற்பனை வாழ்க்கைங்கிறது கலையும் கோலம், கற்பனை வாழ்க்கைங்கிறது கலையும் கோலம், நடைமுறை வாழ்க்கைங்கிறது உறவு பாலம். அந்த உறவு பாலத்தை இணைக்கணும்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆண்மகன் இருக்கான் இல்லையா. அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அவன் கனவு காண்றான் பாருங்க. ஒரு வயதுக்கு மேல் அப்பாவிடம் பேசாவிட்டாலும் அப்பாவை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் மகன், அண்ணனின் ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் அப்பாவிடம் சொல்லிவிடாத தங்கை இன்னொரு வீடு செல்லும் வரை அவளை காக்கும் மதுரை வீரனாய் அண்ணன், வரவு செலவு சோகங்களை சமையலறைக்குள்ளே ஒழித்துவிட்டு சிரித்த முகத்துடனே வெளிவரும் அம்மா, உழைத்த களைப்போடு வீடு வந்த போதும் பிள்ளைகளின் முகத்தை கண்டதும் சிரித்த முகத்துடனே பார்க்கும் அப்பா. நாங்கள்லாம் அந்த காலத்திலேன்னு கதை சொல்லி பேத்தியை தூங்க வைக்கும் தாத்தா, சேலை முந்தானையில் முடிஞ்ச சில்லறையாலே பேரனின் பொருளாதார தேவைகளை தீர்த்து வைக்கும் பாட்டி. இப்படி குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு இணைந்து வாழ்றானா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்க இளைஞன் தானையா. ஒரு தங்கச்சியை நல்ல முறையாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யாரும் பணம் காசு கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணமும் முக்கியம், அவங்களுக்கு தேவையான சீர்சனத்தைகளும் முக்கியம். அப்படி இருந்தால் தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட தேவையை நிவர்த்தி செய்யணும்னு ஒருத்தன் போய் நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் உழைக்கிறானே, நம்ம நாட்டில் அந்த உழைக்க முடியாதுன்னு இல்லையா. அண்ணனுக்கு இன்னைக்கு கிராமத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கு தெரியும், அண்ணனைக்கு சமைச்சு அண்ணனைக்குமே செலவா போயிட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு மாசம் சம்பளம் அனுப்பி தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, தேவையான நகை நட்டுகள் சேர்க்கணுமேன்னு நினச்சி போய் என் அண்ணனும் இன்னைக்கு சிங்கப்பூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஐயா. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் அண்ணன் ஒரு நாள், எப்போதுமே அவன் ஃபோன் பண்ண மாட்டான் இது வரைக்குமே. நாங்கள் தான் எங்கள் வீட்டிலேருந்து நான் தான் ஃபோன் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பேசுவேங்கய்யா. அப்போ அவன் ஒரு நாள் சொன்னான், என்ன தெரியுங்களா அம்மா, 50% 100% மிஷின் இருக்கும், கலவை மிஷின், சிமெண்ட் கலவை மிஷின் இருக்கும். அதில் என்னை இன்னைக்கு இறங்க வச்சு கொஞ்சோண்டு சிமெண்ட் கலவை அள்ளி கேட்டாங்கம்மா அப்படின்னு. அவன் சொல்லும்போது அது என்ன தெரியுமா, அதோட உயிர் போகும் நிலை கூட இருக்கும்யா அதில் கலவை மிஷினில் இறங்கும்போது. தன்னுடைய உயிர் போயிட்டா நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதே, சம்பாத்தியம் போயிடுமே அப்படின்னு நினச்சி இறங்கி, அப்படி இறங்காவிட்டாலும் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களே அப்படின்னு நினச்சி உழைச்சாங்க பாருங்கய்யா. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தானே. அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை கூட இன்னைக்கு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அழகாக கவிஞன் கொண்டு வந்து வச்சான். கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, கண்ணே நீ இல்லையே இங்கு நானும் இல்லை, வானம் இல்லை என்றால் நதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே, என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே அப்படின்னு ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை கூட சினிமா எடுத்து காமிக்குதுன்னா நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே ஐயா.